ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன ஆன்மீக பரிகாரங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 17. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் மாதமான சித்திரையுடைய 4ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான அமாவாசையானது வருது. நாளை நாள் வெள்ளிக்கிழமை அமாவாசையானது கரெக்டாக சித்திரை மாதத்தில் வருது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் சித்திரை அமாவாசை என்று அழைக்கப்படுது. ஸோ தமிழ் மாதத்தில் முதல் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முற்றிலும் சிறப்பு. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அதுவுமா அமாவாசையானது வருது. இந்த நாளில் நாம் பரிகாரங்கள் சிலது செய்யறதுனால நம்ம வாழ்க்கையானது மாறும். ஸோ நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும். திரும்பவும் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் பரிகாரம் செய்யும்போது அந்த பரிகாரத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். இது தர்ம சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. சித்திரையில் செய்யக்கூடிய அமாவாசை பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே பயங்கரமாக மாற்றும். ஆனால் இதை செய்யும்போது என்னென்னா, நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ பார்க்கலாமா? வாங்க. பொதுவாக எல்லாருடைய வாழ்விலுமே தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்போம், எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்போம். ஆனாலும் நம்மளுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக தான் இந்த பரிகாரத்தை சித்திரை அமாவாசை நாளை நாள் செய்து பாருங்க என்று சொல்கிறேன். இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார். ஸோ இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். உதாரணத்திற்கு திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா, எது வேண்டும் என்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னோரிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்தில் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக சுலபமான பரிகாரம் தான் இது. சரி, என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாமா? வாங்க. தினமும் காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு வெல்லத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இல்லைனா ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வர வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். தினமும் அந்த வெல்லத்தை எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தா, ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. ஸோ நாளைக்கு அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குங்க. தினம் ஒரு டம்ளர் வெல்லம் தனியாக சேகரிங்க. அடுத்த அமாவாசை நாள் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெல்லம் சேர்ந்து இருக்கும் அல்லவா, அந்த வெல்லத்தோடு கரெக்டாக 100 ml குறைந்தபட்சம் நெய்யை வாங்கி அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏலக்காய், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் ஏதாவது வாங்கி அதை அப்படியே குலதெய்வ கோவில் இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் இந்த வெல்லத்தோடு வைத்து நெய் அந்த நட்ஸ் எல்லாம் தானம் கொடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க.
இந்த பரிகாரத்தை மட்டும் நாளை சித்திரை அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேறும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குனீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கோ. இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தை நினைத்து தினமும் கைப்பிடி வெல்லம் தானம் செய்வதாக இதனுடைய அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த பரிகாரம் செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். இவ்வளோ நேரம் ஒரு சூப்பரான பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ நாளை நாள் ராசி பலன் கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு தேதி 15, அதே போல் சித்திரை 2 கிழமை புதன்கிழமை. நாளை நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலையால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு இனிய நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். நாளை நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் உண்டாகும். இறை வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இந்த நாளில் இதெல்லாம் செய்திங்கன்னா இனி நல்லது நடக்கும். அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை பொறுமையாக இருக்க வேண்டும். வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும். புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. எதிரிகளை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளணும். பேச்சில் நிதானம் இருக்கணும். முருகர் வழிபாடு நாளை நாள் செய்யுங்க, நல்லது நடக்கும். நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சுகபோக வாழ்வு கிடைக்கும். மன நிம்மதி இருக்கும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு மேற்கொள்ளும். பிறக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்க ரொம்ப இறை வழிபாடு முக்கியம். அப்புறம் கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனநிறைவு இருக்கும், நிம்மதி இருக்கும். இறை வழிபாட்டால் மனதில் இருந்த சஞ்சலம் விலகும். உறவுகளோடு நேரத்தை செலவு செய்யணும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு மேலோங்கும். அப்புறம் சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை லாப நோக்கத்தோடு சிந்திக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளும். நண்பர்களுக்குள் உறவினர்களுக்குள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றபடி நாளை நாள் நல்ல நாளாக இருக்கும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை இறக்க குணம் வெளிப்படும். வேலையை வியாபாரத்தை சின்ன சின்ன சங்கடம் வரும். பெருசாக பாதிப்பு இருக்காது. பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய மனதைரம் உங்களிடத்தில் வெளிப்படும். இறை வழிபாடு செய்யுங்க, இனிய நாளாக அமையும். அப்புறம் துளாராசி. துளாராசிக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்லது உங்கள் வாழ்வில் நடக்கும். நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற சிந்தனையை விலக்கி வைங்க. உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். பேச்சு குறைத்து கொள்ளுங்க. முன்கோபம் வேண்டாம். அனுபவசாலிகளுடைய பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சின்ன பின்னடைவு இருக்கும். மீன் விரைய செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூடுமான வரை நீண்ட தூர பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு சந்தோஷம் இருக்கும். மனதிற்குள் இருந்து வந்த பல கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கும். எதிரி தொல்லை நீங்கும். வருமானம் பெருகும். புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகுங்க. அப்புறம் கும்பராசி. கும்பராசிக்கு ஆர்வத்தோடு நடந்து கொள்ளும். புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்ளும். புதுசாக வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. நீண்ட தூர பயணங்கள் மன நிம்மதி கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்படும். அப்புறம் மீனராசி. மீனராசிக்கு கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சின்ன பின்னடைவு வரலாம். ஆனால் தோல்வி இல்லை. இறை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். செலவுகளை கூடுமான வரை குறைத்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மெயினாக இந்த அமாவாசையில் பரிகாரம் செய்ய மறக்காதீங்க. இந்த வெள்ளை பரிகாரம் உங்களுக்கு நினைத்ததை நடக்க செய்யும். இந்த மாதிரியான பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கை அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சித்திரை அமாவாசையில் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்ச நாள்லே மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணரலாம்.
திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கையோட அடிப்படையில் பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரத்தையும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.